1958ஆம் வருஷம் ஒரு குளிர்காலத்தப்போ கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்கு பக்கத்தில் ஜெரால் க்ரூன்னு சொல்லக்கூடிய ஒரு புல்டோசர் ஆப்ரேட்டர் விசித்திரமா ஏதோ ஒன்று அங்கே இருக்கிறத பார்த்தாரு. அங்கே மண்ணில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு பெரிய காலடி சுவடை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த காலடி சுவடை பார்க்கறதுக்கு 15 அங்குல நீளமும் மனுஷனோட பாதத்தை விட பல மடங்கு தடிமனாகவும் இருந்திருக்கு. ஜெரால்டுக்கு அந்த காலடி சுவடை சுற்றி ஏதாச்சும் விலங்கோ இல்லைனா மனுஷங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த காலடி சுவடை பார்க்கறதுக்கு ரொம்பவே புதுசாக இப்போ தான் பதிஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்த ஜெரால்ட் உடனே தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் சிட்டி முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. லோக்கல் நியூஸ் பேப்பரில் இங்கே நடந்த சம்பவத்தை பற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் முதலாக இந்த உயிரினத்துக்கு பிக்ஃபுட்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பிக்ஃபுட் பற்றின பல மர்மமான அச்சுறுத்துற மாதிரியான பல சம்பவங்கள் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ பெரிய காலடி சுவடு யாரோடது, எப்படி இங்கே வந்துச்சு, இதுக்கு பின்னாடி அப்படி என்ன மர்மம் இருக்குது? இந்த எல்லா கேள்விக்குமான பதிலை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்த் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் வில்லோ கிரீக் சிட்டின்னு ஒரு அழகான இடம் இருக்குது. இங்கே தான் பிக்ஃபுட் பற்றின இன்சிடென்ட்ஸ் ஃபேமஸ் ஆகியிருக்கு. சொல்லப்போனால் இங்கே வாழ்கிற மக்களுக்கு பிக்ஃபுட் அவங்களுடைய கலாச்சாரத்தோட ஒரு பகுதியாகவே மாறியிருக்கு. அது தவிர இந்த இடத்துக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கொண்டு வர வச்சிருக்கு. இங்கே பிக்ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிக்ஃபுட் புக்ஸ், பிக்ஃபுட் ஸ்டீக் ஹவுஸ், பிக்ஃபுட் பர்கர், இந்த மாதிரி. இதெல்லாம் பார்க்குறப்போ இங்கே வாழ்கிற மக்கள் இந்த புகழை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தெரியுது. அதே மாதிரி பிக்ஃபுட் சம்மந்தமாக 2 வகையான மக்கள் இங்கே இருக்காங்க. ஒன்று அதை நம்புகிறவங்க, இன்னொன்று இதை முழுசாக நம்பாதவங்க. இதில் பிக்ஃபுட் அப்படின்னு எதுவும் இல்லைன்னு சொல்கிற மக்களோட எண்ணிக்கை தான் அதிகம். ஏன்னா இப்படி ஒரு உயிரினம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனால் இதை நம்புகிற மக்கள் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் அதை ஆழமாக ஆராய்ச்சி பண்ண முயற்சி செய்கிறாங்க. இந்த பிக்ஃபுட் பற்றின கதைகள் பல நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டுட்டு வருது. இதே மாதிரியான கதைகள் பல நாடுகள்லையும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இமயமலையில் எட்டி, ஆஸ்திரேலியாவில் யோபி, இந்தோனேஷியா காடுகளில் ஓராங் பென்டக், இந்த மாதிரி. ஆனால் நார்த் அமெரிக்காவில் இருக்கிற இந்த பிக்ஃபுட் கதை தான் உலகளவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதாக இருக்குது. பிக்ஃபுட் பற்றின ஒரு சுவாரஸ்யமான தியரி இருக்குது. அது என்னன்னா, இது ஒரு விலங்கு மட்டும் இல்லாமல் பல இனத்தோட குழுவாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. வில்லோ கிரீக் சிட்டி தான் இந்த உயிரினத்தோட முக்கியமான பகுதியாக இருக்கலான்னு நம்புகிறாங்க. அதாவது இந்த இடத்துல இருந்து தான் இந்த எல்லா இனமும் உருவாகி இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை நம்பாதவங்க இதெல்லாம் யாரோ உருவாக்குற கதைன்னும், இந்த கதைகள் எல்லாம் புது புது வடிவத்தில் மாறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நவீன காலத்தில் பிக்ஃபுட் பற்றின கதை 1958 ஆரம்பமாகுது. கலிஃபோர்னியாவில் இருக்கிற புல்டோசர் ஆப்ரேட்டர் ஜெரால் க்ரூ ஒரு பெரிய வினோதமான காலடி சுவடை கண்டுபிடிச்சாரு. லோக்கல் நியூஸ் பேப்பரில் இதை பிக்ஃபுட்னு பேர் வச்சு பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் இந்த பிக்ஃபுட் அப்படின்ற பேர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது அமெரிக்க பாப் கலாச்சாரத்தோட ஒரு பகுதியாகவும் மாறியிருக்கு. பிக்ஃபுட் கதைகள் முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. 2003 ரே வாலஸுடைய 2 மகன்கள் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னாங்க. 1958 பார்த்த அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அவங்க அப்பா விளையாட்டை செஞ்சதாகவும், இது இவ்வளோ பேர் பேசுகிற அளவுக்கு ஆகும்னு அவங்க எதிர்பார்க்கலன்னு சொன்னாங்க. பல வருஷமாக பிக்ஃபுட் உண்மையிலே இருக்குன்னு நம்பிட்டு இருந்தவங்களுக்கு இதை கேட்டதும் ரொம்பவே ஏமாற்றமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கு. இருந்தாலும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 1958 கண்டுபிடிக்கப்பட்ட காலடி சுவடு மட்டும் இல்லாமல் பிக்ஃபுட் பற்றி இன்னும் நிறைய ஆதாரத்தையும் அனுபவத்தையும் மக்கள் சொல்லியிருக்காங்க. வில்லோ கிரீக் சிட்டியில் பிக்ஃபுட் மியூசியம் கூட இருக்குது. இங்கே பிக்ஃபுட் சம்மந்தமான சிலைகள், ஓவியங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் பிக்ஃபுட் உண்மையிலே இருக்குன்னு சொல்கிற மாதிரியான ஆதாரங்களாக தெரியுது. இதே வில்லோ கிரீக் சிட்டியில் ஒரு ஃபேமஸான நடந்த கதை ஒன்று இருக்குது. ஒரு நாள் 4 வயசு சின்ன பையன் காட்டில் தொலைஞ்சு போயிருக்கான். அவனை தேட பெரிய தேடுதல் பணி நடந்திருக்கு. ராத்திரி முழுக்க அந்த காட்டில் எல்லாரும் சேர்ந்து தேடியும் அவன் கிடைக்கல. அடுத்த நாள் அவன் ரோட்டோரத்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாங்க. அப்போது அந்த சின்ன பையன் சொன்னது என்னன்னா, உடம்பெல்லாம் முடி இருக்கிற ஒரு பெரிய மனித உருவம் தன்னை காப்பாற்றினதாகவும், அவர் தான் தன்னை மலையிலிருந்து இறக்கி ரோட்டோரத்தில் விட்டுட்டு போனதாகவும் சொல்லியிருக்கான்.
முதல்ல யாரும் இதை நம்பல. ஆனா அந்த சின்ன பையன் அதே கதையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், யாரோ ஒருத்தர் அந்த பையனை காட்டுல இருந்து காப்பாத்திருக்காங்க. ஆனா கேள்வி என்னன்னா, அது பிக்ஃபுட் இல்லைன்னா அப்புறம் ஏன் மற்றவங்க முன்னாடி அவன் வரல? ஏன் அந்த பையனை ரோட்டோரத்துல தனியா விட்டுட்டு போனாரு? இந்த இடத்துல விட்டுட்டு போனா அவனை காப்பாற்ற முடியும்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? இப்படி நிறைய கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்படி 1000 கதைகள் பிக்ஃபுட் பற்றி உள்ளூர் மக்கள் சொல்லிட்டு வராங்க. இதனால தான் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பல பேர் பிக்ஃபுட் இருக்குன்னு நம்புகிறாங்க. வில்லோ கிரீக்கில் இருக்கிற மியூசியம் ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். நிஜமான கதை 6 ரிவர்ஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இங்கே தான் பிக்ஃபுட் அடிக்கடி நடமாடுறதா நம்புகிறாங்க. பொதுவாக இந்த காடு ரொம்ப அடர்ந்த ஆபத்தான பகுதி. இங்கே தான் பிக்ஃபுட்டோட ஆதாரம் நிறைய கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பயமுறுத்துகிற மாதிரியான நிறைய கதைகளை இங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. அதாவது இந்த காட்டில் யாரோ மரத்துண்டுகளை அவங்க மேலே வீசிட்டு போகிறதாவும், இரவு நேரத்தில் மரத்துல இருந்து சில விசித்திரமான சத்தம் கேட்டதாகவும், வித்தியாசமாக உடம்பெல்லாம் முடியோடு இருக்கிற மனுஷன் சில நிமிஷம் தெரிஞ்சு மறைஞ்சு போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் காட்டில் இருந்து திடீர்னு ஒரு துர்நாற்றம் வரதாகவும், அது அழுகின மாமிசத்தோட நாற்றமும் மனுஷனோட வியர்வையும் கலந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த துர்நாற்றம் தான் பிக்ஃபுட்டோட வாசனையாக இருக்கும்னு மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே பிக்ஃபுட்டோட தடயங்கள் மறைஞ்சு போயிருக்கு. காட்டுக்குள்ளே போனால் பெரிய பெரிய கூண்டுகள் தெரியும். வேட்டைக்காரர்கள் பிக்ஃபுட் இதில் சிக்கிடுவான்னு நம்பி இதை வச்சிருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் நம்புறவங்க இந்த கூண்டில் பிக்ஃபுட்டை பிடிக்கிறது கஷ்டமான வேலைன்னு சொல்லியிருக்காங்க. பிக்ஃபுட்டை பற்றி இந்த மக்களோட அபிப்பிராயம் என்னென்னா, பிக்ஃபுட் ரொம்ப பலசாலியான ஒரு உயிரினம். இதோட உயரம் 7லிருந்து 10 அடி வரைக்கும் இருக்கும். இதோட நிறம் கருப்பு இல்லைன்னா சிவப்பாக இருக்கும். ஆனால் பிக்ஃபுட்டோட ஸ்பெஷாலிட்டி இதோட கால்கள் தான். பொதுவாக பிக்ஃபுட்டோட பாதத்தோட நீளம் 15 அங்குலம் இருக்கும். இதோட எடை 500லிருந்து 1000 கிலோ வரைக்கும் கூட இருக்கலாம். ஒரு சாதாரண மனுஷனுக்கு பக்கத்தில் நின்னா அவன் ஒரு லாரி மாதிரி தெரிவான். அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே இந்த பிக்ஃபுட் ரொம்ப பலசாலினும் கனமான பொருட்களையும் ஈஸியாக தூக்கி எறியக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் இவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் பிக்ஃபுட் அமைதியான, தனிமையை விரும்புகிற ஒரு உயிரினம்னு சொல்லப்படுது. அதாவது இது மற்ற உயிரினத்தோட சேர விரும்பாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு திறமையான வேட்டைக்காரனால் மட்டும்தான் இந்த காட்டில் இருக்கிற சின்ன சின்ன அடையாளத்தை வச்சு இங்கே பிக்ஃபுட் வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக இந்த காட்டுக்கு வர சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் பிக்ஃபுட்டை தான் தேடி வராங்க. ஆனால் இங்கே வர்றவங்க ஒரு ஜாலிக்காக இரவு நேரத்தில் காட்டுக்குள்ளே போகிறாங்க. இங்கே பிக்ஃபுட்டால் மட்டும்தான் ஆபத்து வரும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. 2013 நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. 3 வேட்டைக்காரங்க பிக்ஃபுட்டை தேடி காட்டுக்கு போனாங்க. காட்டில் பிக்ஃபுட்டை தேடிட்டு இருந்த நேரத்தில் ஒருத்தர் தெரியாமல் தன்னுடைய ஃப்ரெண்டையே பிக்ஃபுட்டுன்னு நினச்சி சுட்டுட்டாரு. அதனால் இது மாதிரி ஆபத்தான வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சுட்டு போகணும். அதே மாதிரி பிக்ஃபுட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற டீம் நிறைய இருக்குது. அதில் ஒன்று டாக்டர் ஜியோஃப்ரி மெல்ரம். இவர் இந்த ஆராய்ச்சியில் ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லலாம். இவர் அனாட்டமி அண்ட் ஆந்த்ரோபாலஜி ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. பல வருஷமாக இவர் பிக்ஃபுட்டோட ஆதாரங்களை கலெக்ட் பண்ணியிருக்காரு. 2006 இவர் சாஸ்குவாச் லெஜண்ட் மீட் சயின்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. பிக்ஃபுட்டை சாஸ்குவாச் சொல்லுவாங்க. இந்த புக்கில் அவர் பல வருஷமாக பிக்ஃபுட்டோட ஆதாரத்தையும் ஃபுட் பிரிண்ட்ஸையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு தியரி எழுதியிருக்காரு. அவருக்கு கிடைச்ச ஃபுட் பிரிண்ட்ஸோட அளவு 14 அங்குலம். இது ஒரு சாதாரண மனுஷனுடைய காலடியோட ஒத்து போகலை. அப்போது இந்த அடையாளத்தை வச்சு பார்த்தா யாரோ ஒருத்தர் ஓடும்போது உருவான மாதிரி இருக்குது. இப்படி ஒரு அடையாளத்தை யாராலையும் போலியாக உருவாக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி டாக்டர் வோல்ஃப் ஹென்னர், ஒரு ரிட்டையர்ட் ஜுவாலஜிஸ்ட், 700க்கும் அதிகமான பிக்ஃபுட்டோட ஃபுட் பிரிண்ட்ஸை ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு. அவரோட தியரி என்னன்னா, மனுஷனுக்கும் இந்த உயிரினத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்னும், இந்த உயிரினத்தோட கால் பாதத்தை பார்த்தா மனுஷனோட பாதம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் பிரிண்ட்ஸை பார்க்கும்போது இதோட எடை குறைஞ்சது 1000 கிலோ இருக்குன்னும், இதோட பலம் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே வலிமை வாய்ந்த விலங்குகளை விட அதிகமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த பிக்ஃபுட்னால சில பேர் ஏமாந்த கதையும் இருக்குது. 2008 ரிக் டயர் அண்ட் மேத்யூ விட்டன்னு சொல்லக்கூடிய 2 ஆராய்ச்சியாளர்கள் பிக்ஃபுட்டுடைய சடலம்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க.
அவங்க இதுதான் பிக்ஃபுட்டுடைய உண்மையான சடலம்னு நம்பி கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் வாங்கியிருக்காங்க. ஆனால் விசாரித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது ஒரு கொரில்லா ரப்பர் சூட்டுன்னு. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இந்த கொரில்லா ரப்பர் சூட்டை பிக்ஃபுட்டுன்னு நினச்சி லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த கதை அப்போ ரொம்ப ஃபேமஸாகவும் அதே நேரத்தில் எல்லாரும் கிண்டல் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கு. இந்த பிக்ஃபுட்டுடைய மர்மத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது. அதுதான் டிஎன்ஏ டெஸ்ட். இதில் தான் இந்த பிக்ஃபுட்டுடைய மர்மத்துக்கு சரியான விடை கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அதிர்ஷ்டவசமாக ஆராய்ச்சியாளர்களுக்கு பிக்ஃபுட்டுடைய டிஎன்ஏ மாதிரிகள் கிடைச்சிருக்கு. ரிட்டையர்ட் ஜுவாலஜிஸ்ட் டாக்டர் வோல்ஃப் ஹெனருக்கு 2006 கிட்டத்தட்ட 15 டிஎன்ஏ மாதிரிகள் கிடைச்சிருக்கு. அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் அது எந்த ஒரு விலங்குகளோடையும் ஒத்து போகலை. அப்போ கண்டிப்பாக இந்த டிஎன்ஏ பிக்ஃபுட்டோட தான் இருக்கலாம்னு நம்பினாங்க. அதே போல் 2012 பிக்ஃபுட்டுடைய முன்னோர்களை கண்டுபிடிச்சதா ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காரு. அவரோட தியரிப்படி இந்த உயிரினம் ஹோமினிட்னு சொல்லக்கூடிய அசாதாரணமான மனித இனத்தோட தான் இருக்கலாம்னோ, இந்த இனம் சாதாரண பெண் மனிதர்களோட கலந்து அதிலிருந்து தான் பிக்ஃபுட் உருவாகி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் 2014 ஒரு ப்ரொஃபஸர் ஏமாந்த கதை ஒன்று இருக்குது. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் ப்ரொஃபஸருக்கு யாரோ ஒருத்தர் இதுதான் பிக்ஃபுட்டுடைய முடி மாதிரிகள்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் இது கரடி, நாய், மனுஷன் இந்த மாதிரி வெவ்வேறு விலங்குகளுடைய முடி மாதிரிகள்னு தெரிய வந்திருக்கு. இந்த கதையும் ஒரு பெரிய ஏமாற்றத்தில் முடிஞ்சிருக்கு. ஆனால் பிக்ஃபுட் இருக்குன்னு நம்பினவங்க ஏமாறல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வீடியோ ஆதாரம் கிடைச்சிருக்கு. 1967 பேட்டர்சன் கிம்லின் படக்குழு 6 ரிவர்ஸ் ஃபாரஸ்டில் ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்திருக்காங்க. அதில் உடம்பெல்லாம் முடி இருக்கிற ஜைஜாண்டிக்கான ஒரு உருவம் காட்டுக்கு நடுவில் நடந்து போகிற மாதிரியும், ஒரு செகண்ட் அவன் கேமராவை பார்த்துட்டு திரும்ப நடந்து போகிற மாதிரியும் இருக்கும். பிக்ஃபுட் இருக்குன்னு நம்பினவங்க அதில் தெரிகிற உருவம் தான் பிக்ஃபுட்னும், இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆதாரம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. 1967 எடுக்கப்பட்ட இந்த வீடியோ பேட்டர்சன் கிம்லின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான மூவிலையும் இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோ கிளிப்பை பார்த்த ஒரு சயின்டிஸ்ட் வீடியோவில் தெரிகிற உருவத்தோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிற விதத்தை பார்த்தா இது உண்மையான பிக்ஃபுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் இப்படி ஒரு உருவத்தை யாராலையும் போலியாக செய்ய முடியாதுன்னு சொன்னார். ஆனால் இது நிஜமாக பொய்யான்னு இன்னமும் நிறைய பேர்த்துக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இப்படி பிக்ஃபுட்டை பற்றி நிறைய கதைகள் இருந்தாலும் இன்னும் யாரும் நேரில் பார்க்கலன்னு சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது சில பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் சொன்ன கற்பனை கதைன்னு தான் தோணுது. பிக்ஃபுட் உண்மையிலே இருக்கா இல்லை வெறும் கற்பனை கதையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.